என்ன நினைச்சாதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன் கூட எல்லா விஷயத்திலயும் துணையா இருக்கேன்னு நினைச்சேன். என்னங்க நீங்க எனக்கு எல்லா விஷயத்திலயும் துணையா தானே இருக்கீங்க? இல்ல மகா, நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை, உனக்கு துணையாவே இல்ல. ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் வந்ததுல இருந்து நீ என்னை விட்டு விலகி போறேங்கிறது கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன். திரும்ப திரும்ப ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு, நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷத்துல தானே நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க. அதுல எந்த தப்பும் இல்லைங்க. இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வருத்தப்படுறீங்க? இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்களும் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்திருப்பீங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். இல்ல மகா, நான் ஒவ்வொரு தடவையும் உன்னை நெருங்கும் போது ஏன் ஏதாவது தடங்கள் வருதுன்னு நினைச்சேனே தவிர மகா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நான் யோசிக்கவே இல்லை. உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை மகா. அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேனே. இல்ல மகா, அந்த காரணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. ஒவ்வொரு தடவையும் உன்னை எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கணும், நம்ம ஒன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தை உனக்கு எப்படி வர வைக்கணும்னு நான் சுயநலமா தான் யோசிச்சிருக்கேன். ஆனா உன் மனசு இதுல இல்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனா நீ யோசிக்கிற இல்ல மகா. ரிசல்ட் நெகட்டிவா வந்ததும் உன் மனசு எப்படி துடிச்சிருக்கும், என்கிட்ட சொல்லி அழணும் தானே உனக்கு தோணி இருக்கும். ஆனா அந்த வலியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அது எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு அந்த நேரத்திலயும் நீ யோசிச்சிருக்கல. என்ன விடு மகா, அம்மா உன்னை வேணும்னே கஷ்டப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. அப்ப கூட ஒரு பிரச்சனைனா அவங்க பக்கத்துல இருந்தும் நீ யோசிப்ப. உன் பக்கத்து நியாயத்தை வலிய யாருமே எப்பவும் யோசிக்க மாட்டாங்கன்னு நான் கூட கோவப்பட்டிருக்கேன். ஆனா நானும் அப்படித்தானே மகா இருந்திருக்கேன். என்னங்க நீங்க என்ன புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா இல்லையான்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நான் தானே சொல்லணும். இந்த 2 வருஷமா வீட்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. என்ன கூட விடுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து என் புள்ள சந்தோஷமாவே இல்லைன்னு வேதனைப்படுற என் அம்மாவே என்ன சொன்னாங்க? இந்த வீட்ல கட்டி கொடுத்ததுல ஒரே ஒரு நிம்மதி என் பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காருன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு பெத்த தாய் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க என்ன நல்லா தாங்க பாத்துக்கிறீங்க. சரி விடு மகா, இவ்ளோ பிரச்சனைக்கும் நடுவுல நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தியா? கோவிலுக்கு தான். ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத நமக்கு கடவுள் ஏன் இவ்ளோ பெரிய குறைய கொடுத்திருக்காருன்னு நினைச்சா இது கடவுள் இல்ல கல்லுன்னு தான் எனக்கு தோணுது. உனக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிறவன் நீ. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நீ தான் முதல் ஆளா போய் நிப்ப. ஆனா உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டாரு மகா. நான் என்ன பண்ண போறேன்? எப்படி நான் இதை சரி பண்ண முடியும்? நம்மள மீறி நடக்கிற இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு நாளா நமக்கு குழந்தை பிறக்கும்னு நம்பிதான் அம்மா உன்னை தாங்குன்னு தாங்குறாங்க. அது இல்லன்னு தெரிஞ்சா, அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அம்மா உன்னை வார்த்தையாலேயே கொல்லுவாங்களே. 31 நாள் பாசமா இருப்பேன்னு சொல்லி தானே அத்தை என்ன கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரிசல்ட் தெரிஞ்சதுமே அத்தை என்ன பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். என்னோட பயம்லாம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நான் எழுந்திர கூடாதுங்கிறது மட்டும்தான். அதுவும் அத்தை மேல இருக்கிற பயந்தானே தவிர உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க. உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். ஆனா இப்ப கூட என்கிட்ட இருக்கிற குறையை பத்தி பேசாம என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்களே. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மகா, எனக்கும் மனசுக்குள்ள குழப்பம் வேதனை எல்லாம் இருக்கு மகா. ஆனா ஒரு மாதிரி தைரியமாவும் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மகா, உன்னோட நல்ல மனசுக்கு நிச்சயமா தப்பா எதுவும் நடக்காது. நமக்கு குழந்தை பிறக்கும்னு தான் தோணுது. ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா தோணுதுன்னு தெரியல, ஆனா தோணுது. வெளியில எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் ஆள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு மகா. நமக்கு எந்த குறையும் இருக்காது.